5th கொஸ்டின் சார். ட்ரோன் பிரதாப் சமீபத்தில் வந்து ஜூனியர் அப்துல் கலாம் அப்படின்னு வந்து பெரிய புகழார வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ட்ரோன் பிரதாப் அப்படின்ட்டு. ட்ரோன் கேமரா நமக்கு எல்லாமே தெரியும், எல்லா ஃபங்க்ஷன்லையும் அந்த பறந்துட்டே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உத்வேல் சார் நல்லாவே தெரியும். எல்லாமே அந்த நிகழ்ச்சிகளில் வந்து அந்த கேமரா படம் பிடிச்சி நமக்கு பார்த்துட்டே இருக்கும். அந்த பறக்கிற அந்த கேமராக்கு தான் ட்ரோன் கேமரா அப்படின்ட்டு. அதை பல நிறுவனங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ட்ரோன் பிரதாப் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கேமராவை அந்த நிறுவனமே தயாரிக்க முடியாத அளவுக்கு குறைந்த அளவுல வந்து குறைந்த விலையில வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நேஷனல் வைஸ் நடக்கக்கூடிய அந்த எக்ஸிபிஷன், இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த நேஷனல் வைஸ் எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறாரு. அவருடைய கண்டுபிடிப்பு தான் வந்து முதல் பரிசு வாங்குது. சரிங்களா? நேஷனல் வைஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க, நீங்க அடுத்து இன்டர்நேஷனல் வைஸ்ல நீங்க போகணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற டோக்கியோ, ஜப்பானின் தலைநகரம், ஜப்பான்ல வந்து அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அடுத்து நடக்க போகுது, ஒரு கண்காட்சி. அதுக்கு வந்து எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ட்ரோன் பிரதாப் வந்து போறாரு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஒரு சின்ன ட்ரோன் கேமரா வந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு விலை கம்மியா கண்டுபிடிச்சா உடனே அவர் வந்து ஒரு அப்துல் கலாம் ஐயா எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு ஜூனியர் அப்துல் கலாம் சொல்லிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அவருக்கு அந்த அளவு வந்தது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்பவுமே அவர் 4th இயர் ஸ்டூடெண்ட் கல்லூரியில், அருமையான ஸ்டூடெண்ட். அவர் வந்து கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவர். அவருடைய நல்ல படிப்பாற்றல் இருக்கிறதுனால அந்த கல்லூரியானது அவருக்கு வந்து ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க. போய் ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இயர் எப்படியோ தட்டி தடவி நல்ல படிப்புல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல, நல்லா படிக்கிறாரு. ஆனா என்ன இருக்கிற பிரச்சனைனா, அவர் தங்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபீஸ் அவரால் கட்ட முடியல. அவங்க வீடு வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு இதனால ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்ன பின்ன அந்த காலேஜுடைய அட்மின் வந்து ஓகேன்னு சொல்லிச்சிட்டாங்க. 2வது வருஷம் ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆனா உன்னால இங்க வந்து ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கும் போது இங்க தங்க முடியாது, தயவு செய்து நீங்க வெளியே எங்கேயாவது தங்கிக்கோங்க அப்படின்ட்டு அந்த கல்லூரி நிறுவனமானது அவர் வந்து கல்லூரியுடைய அட்மினானது அந்த பையனை பிரதாப் அவர் வந்து வெளியே அனுப்புறாங்க. வெளியே போனவர் எங்க தங்குறாரு பாத்தீங்கன்னா, நடைமேடை பிளாட்ஃபார்ம், ரயில்வே ஸ்டேஷன். நமக்கு நல்லாவே தெரியும் சார், 10 மணிக்கு மேல காவலர்கள் ரோந்து பணியில் இருப்பாங்க. வெளியில 10 மணிக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுடைய மரியாதை, ரோடோரமா படுத்திருந்தாங்கன்னா போலீஸ்காரங்க பிடிக்கக்கூடிய மரியாதை என்னன்னு நமக்கே தெரியும். அந்த மாதிரி நிறைய போலீஸ்காரங்க அடி வாங்குறாரு, திட்டு வாங்குறாரு. பட் இருந்தாலும் அந்த காலேஜ் ஐடி கார்டு காட்டுறாரு, என்னால இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, அதனால தான் நான் இங்கே படுத்துருக்கேன், ஃபீஸ் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. நிறைய டைம் வந்து சந்தேக கேஸ்ல வந்து புக் பண்ணிட்டு போய் ஸ்டேஷன் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு சில டைம் அங்கிருந்து அவங்க ப்ரொஃபசர்ஸ் தான் ஃபோன் பண்ணிட்டு வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் முதல்ல நம்ம படிப்போமா. பட் அந்த மாதிரி ஒரு இதுலையும் சுச்சுவேஷன்லையும் இந்த ட்ரோன் கேமரா வந்து எப்படி குறைஞ்ச விலையில வந்து தயாரிக்கிறதுங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அப்படி கண்டுபிடிச்சு நேஷனல் வைஸ் நம்மளுடைய இந்திய லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாரு. அது வாங்கினாவே போதும், வேற ஏதோ ஒரு ஜாப் முடிச்சுட்டு இதை காட்டி கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு ஜாப் கூட வாங்கிக்கலாம், ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிற மாதிரி. இவ்வளோ பெரிய இது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சு ஒரு 50,000 வேலை வாங்கிட்டு அவர் இருந்திருக்கலாம். மேற்கொண்டு என்னுடைய இந்த இந்திய மனிதனுடைய கண்டுபிடிப்பு எல்லாருக்குமே போய் சேரணுங்கிற ஒரு எண்ணத்துல நினைச்சு பாருங்க. நைட்டு வெளியில தங்குற அந்த ஆள் பிரதாப் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாரு. சரி, ஈவினிங் லைஃப்லாம் இப்படி, காலையில லைஃப், காலையில காலை கடன்கள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, துணிமணி துவைத்தல் இருக்கு இல்லையா, இந்த கட்டண கழிப்பிடம் 2 ரூபா 5 ரூபா இருக்கு சார், அங்க கொடுத்துட்டு தான் அவர் காலையில குடிக்கிறாரு, அவருடைய துணியெல்லாம் துவைச்சுக்கிறாரு. காலேஜ் போகிற மார்னிங் யாருக்குமே தெரியாம, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாம ஒரு மரத்துல அதை வந்து கட்டி தொங்க விட்டுறாரு. காலேஜ் அட்டன் பண்றாரு. ஈவினிங் 5 மணிக்கு காலேஜ் முடிஞ்சோடனே அந்த துணியெல்லாம் எடுத்து மறுபடியும் அவருடைய வாழ்க்கை, இரவு வாழ்க்கை நடைமடையிலையும் காலை வாழ்க்கை வந்து கட்டண கழிப்பிடத்துலையும் போயிருக்கு. இந்த மாதிரி இதுல நேஷனல் பிரைஸ் வாங்கிட்டு ஒரு ஜப்பான் போகணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய எண்ணம். முக்கியமா ஜப்பானுக்கு போகணும், எந்த ஒரு வெளிநாடு போனாலும் முக்கியமான பேசிக்கான விஷயம் இருக்கு. அது என்னென்ன? பாஸ்போர்ட் வேணும் சார், விசா சார், டிக்கெட் இருக்கு, அவர் அங்கே போய் தங்கறதுக்கு நல்ல துணிகள், இதுக்கெல்லாமே முக்கியமான பணம். எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் போகிறேன், என் நேஷனல் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கே கூட கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க
அவருக்கு இருந்த ஒரு குடிசை வீடு, அதையும் ஒரு சின்ன நிலம் இருக்கு, அதையும் அடமான வச்சு ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்றாங்க. நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குறாங்க. நம்மளுடைய நிறைய தொண்டார் நிறுவனங்களுக்கு இல்லையா, ரோட்டரி, ஜேசி, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. இது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு லாஸ்டா வந்து ஒரு பிஹெச்டி ஒருத்தர் சைன் பண்ணாதான் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் ரிலீஸ் பண்ண முடியும். யாருமே முன்னாடி வரல. ஏன்னா யாராவது ஒருத்தர் பிஹெச்டி வந்து சைன் பண்ணிட்டு அங்க போய் தோத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரோன் பிரதாப்புடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, சைன் பண்ணவனுடைய வாழ்க்கையை மீடியா போட்டு கிழிச்சிடும். யாருமே அதான் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு ப்ரொஃபஸர் வந்து சைன் பண்ணிட்டாங்க. இதை எடுத்துட்டு ஜப்பான் போறாரு, கலந்துக்கிறாரு. முதல் 6 பரிசுகள் மற்ற நாடுகள் போகுது. 4வது பரிசு ஒரு யூரோப்பிய நாடுகள் போகுது. 3வது பரிசு சைனா போகுது. 2வது பரிசு ஜப்பான். இப்ப இருக்கிற ஒரே ஒரு பரிசு நினைச்சு பாருங்க. அப்படின்னா இந்த பரிசு கிடைக்கலன்னா ஒண்ணுமே இல்லாம ஜப்பான் ட்ரை பண்ணாம இருந்தா கூட ஏதோ இந்தியாவில் ஒரு வேலையை பார்த்து ஓட்டிருக்கலாம். பட் இங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கோம், எல்லா வீடு போயிடுச்சு, எல்லா நிலமும் போயிடுச்சு. என்னடா பண்றது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய இந்திய தேசிய கீதம் முழங்க தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு அப்படின்னு போட்டு ட்ரோன் பிரதாப் அப்படிங்கிற அவருடைய பேரு. அது வரைக்கும் வெறும் 2 ரூபா 5 ரூபா கட்டண கழிப்பிடமோ நடைமேடையில படுத்துட்டு இருந்த அந்த ட்ரோன் பிரதாப்புடைய மதிப்பு பல டாலர்களா மாறுது. எல்லா நாடும் என்ன கேட்கிறாங்க, நீங்க எங்க நாட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கு இத்தனை கோடி கொடுக்குறேன். இன்னொரு நாடு, நீ வா, அவன் கொடுக்கறது என்ன கோடி, அதோட பல பில்லியன் நான் தரேன். சில நாடுகள் உனக்கு மட்டும் இல்ல, உன்னுடைய தலைமுறையே செட்டில் ஆகிற மாதிரி, இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்றாங்க, அந்த மாதிரி உன் தலைமுறையே நான் வந்து பண்றேன் அப்படின்னு வந்து நிறைய நாடுகள் வந்து அவரை கூப்பிடுறாங்க. அப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், என்னுடைய கண்டுபிடிப்பு ஆகட்டும், என்னுடைய அறிவாகட்டும், என்னுடைய ஆத்மா ஆகட்டும், என்னுடைய தாயும் இந்தியா இருக்கே அப்படின்னு. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் பர்மிட் பண்ணுது அப்படின்னா தயவு செய்து யூடியூப்ல ட்ரோன் பிரதாப் போடுவாரு. ரொம்ப சின்ன பையன், ஆனா அவருடைய வார்த்தைகள் வந்து தெளிவான வார்த்தை. நம்மளுடைய இலக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தெளிவு வந்து ட்ரோன் பிரதாப் அப்படின்னு வந்து போட்டிங்கனாவே அழகா வந்துருவாங்க. இங்க ஒரு 2 ரூபா 5 ரூபா கட்டண கழிப்பிடம் இருக்கிற அந்த ட்ரோன் பிரதாப்புடைய மதிப்பு இவ்வளவு பில்லியன் டாலருக்கும் ஒரு ஜூனியர் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கான மிக முக்கிய காரணம் என்ன? விடாமுயற்சி. ஓகே, நம்பிக்கை, கனவு. ஓகே, தன்னம்பிக்கை. ஓகே, இப்ப நான் செய்யணும்னா 3 பிரைஸ் எனக்கு. தெளிவான முடிவு. சூப்பர். குறிக்கோள், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தெளிவான முடிவு, குறிக்கோள், பயம் இல்லாமை. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பெரிய எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாங்களா? 3வது, எத்தனை அவமானம் வந்தாலும் அந்த அவமானத்தை விட்டுட்டு போனாரா? கவனச்சிதறல் எதுவுமே இல்லையா? நான் எழுத நோக்கத்தில் இருந்தாரா? அதை மீறி ஒரு விஷயம், நம்பிக்கை. ஓகே, சாதிக்கணுங்கிற வெறி. ஓகே, அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் அவருக்குள்ள இருந்தது. அது என்ன? வெற்றி. ஓகே, மற்றவங்களை பத்தி யோசிக்கல, அதான் டிவியேஷனே ஆகல. அவர் என்ன எடுத்தாரோ அதை நோக்கி ஓடிட்டே இருந்தார். நான் சொன்ன அந்த 4 குணங்களும் வந்துருச்சு சார். முயற்சி. ஓகே, தேவை. ஓகே சார், முயற்சி, தேவை. இந்த 2 விஷயத்தையும் அவர் கொடுத்தது ஒரு விஷயம். அது என்ன? புதிய கண்டுபிடிப்பு. ஓகே, மிக குறைந்த விலையில, அதாவது யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து ஒரு சின்ன இதுல இனோவேட்டிவ் திங்கிங் கூட சொல்லலாம். சரி, ஓகே. அர்ப்பணிப்பு சார், அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு, உந்துகோல். இது 2த்தையுமே பின்னாடி இருந்து ஒரு விஷயம் தள்ளிச்சு. அந்த விஷயம் அர்ப்பணிப்புன்னு சொல்லிருக்கீங்க, டெடிகேஷன். நீங்க உந்துகோல், ஒரு விஷயம் அவர் தள்ளிட்டே இருந்தது. சரிங்களா? அதுக்கு காரணம் என்ன சார்? என்கரேஜ். எப்படி? அவருடைய சின்ன வயசுல அவர் பட்ட அவமானங்கள்லாம் வந்து தாண்டி வரணுங்கிற ஒரு வேகம், அந்த
சார் அவமானங்கள் இது 4மே வந்து கரெக்டான ஆன்சர் சார். அர்ப்பணிப்பு சார், உந்துகோல், என்கரேஜ், சின்ன வயசுல பட்ட அவமானத்தை தாண்டி வரணும். இந்த 4த்தையுமே தள்ளக்கூடிய ஒரு விஷயம். வேற யாருக்கும் வரக்கூடாது. அதான் அவரை பாசிட்டிவா தள்ளிட்டு வந்தது இந்த ஒரு விஷயம். அதுதான் என்ன சார்? பணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற வேற உங்க 4 பேருடைய ஆன்சரை நீங்க யோசிச்சீங்கன்னாவே டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எனக்குன்னு ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு உந்துதல் எனக்கு உண்டான அங்கீகாரத்தை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு உந்துகோல் இருந்துட்டே இருக்கு. அந்த உந்துகோலையும் அந்த அங்கீகாரத்தையும் கொண்டு வந்தது ஒரு முக்கியமான விஷயம். அர்ப்பணிப்புன்னு ஒரே விஷயம் சார். அர்ப்பணிப்புன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த அர்ப்பணிப்புக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம் சார். நிராகரிப்பு. ஓகே, நிராகரிப்பு வந்து அவர் தோணுச்சு. நிராகரிப்பு. இன்னொன்னு வந்து நான் பட்ட அவமானத்தை வந்து மறுபடியும் நான் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அவமானங்கள் வந்துட்டே இருந்தாலுமே ஃபர்தரா நான் நல்லா வரணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவரை கொண்டு வந்தது மேல திறமை. ஓகே, பொறுமை, நம்பிக்கை. பொறுமை, நம்பிக்கை. 2 ஆன்சர் ஏதாவது ஒண்ணுன்னா அந்த கிஃப்ட் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். 10 9 சவால். சவாலை நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கும் போது, அந்த சவாலை நோக்கி ஓடும்போது ஒரு விஷயம் நம்ம இருந்தால் தான் அந்த சவாலை ஜெயிக்க முடியும். அது எது சார்? 8 எதிரி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆட்டம் நல்லா இருக்கணும். நிறைய எதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம், அந்த வெறி. அந்த வெறியை கிரியேட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? 8 அறிவு, தெளிவான எண்ணம். அடிக்கடி நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த தெளிவான எண்ணத்துல நான் பிசினஸ்ல இது வந்து தோக்குற மாதிரி இருக்கேன், ஆனா நான் தோக்க மாட்டேன், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அது அந்த ஆற்றலுக்கு பேர் என்ன சார்? 7 குறிக்கோள், எனர்ஜி. அதுதான் அது பக்கம் தமிழ், இதை பக்கம் ஆங்கில உருவாக்கம். ஓகே சார். சார் ஆற்றல் சார், எனர்ஜி சார். ஓகே சார். 8 7 சரி. லாஸ்ட் நல்லா ஒரு ப்ரூஃப் சார். நம்ம எல்லாருமே சைக்கிள் ஓட தெரியும் நினைக்கிறேன். யாருக்கா சைக்கிள் ஓட தெரியாம? எல்லாருமே முதல் தடவையே நம்ம சைக்கிள் ஓட கண்டிப்பா கீழே விழுந்திருப்போம், அடிபட்டிருப்போம். ஒரு விஷயம் நம்ம சைக்கிள் ஓட அது எது? அதுதான் இருக்கேன். பட்ட காயம், அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு சார் 98%. 2% கெட்டி விட்டுறாங்க. நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிற ஆன்சர் நான் சொல்லிட்டா பண்ணுவீங்களா? இல்ல அது இல்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுவீங்களா? இல்ல அது அதாவது இவ்வளவு நேரம் 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் சார். என்னுடைய வேலைக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பேன். இல்ல மேட்ச் ஆயிடுச்சுன்னா கொடுத்துருவேன், இல்லைன்னா நான் வாங்கிடுவேன். தன்னம்பிக்கை. சார் ஒரு அருமையான ஆன்சர் சொன்னாங்க. என்னால முடியும், என்னால முடியும். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சார் உறுதி. என்னால மட்டுமே முடியும். கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நாளைக்கு வந்து ரொம்ப லாஸ்ட்ல போனாலுமே என்னால இது முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறதுக்கு இது வேணும். அது எது? 7 வில் பவர். தன்னம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வரதுக்கு இந்த விஷயம் நமக்கு வேணும். 6 அந்த சப்போர்ட்டுக்கு பேர் தான் நான் கேட்கிறேன் சார். 5 வில் பவர், மன உறுதி சார். ஜெயிச்சு காட்டுங்கிறது. அந்த மன உறுதி, என்னால முடியும், வில் பவர், இதை எல்லாமே கொண்டு வரதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் நம்ம ப்ராடக்ட்ல நம்பிக்கை, பக்குவம். சரிங்களா? முக்கியமா சார் வந்து விடாமுயற்சி, என்னால முடியும், என்னால மட்டும்தான் முடியும், தோக்கிற நிலைமையிலும் கொண்டு வர்றது இதுதான். சூர்யா சூர்யா படத்துல இருக்க சார். 5 4 கிட்டத்தட்ட ஆன்சர் சொன்னா ஐயோ அப்படின்னுவீங்க. 3
சார் இப்போ கூட நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அடுத்த ஆன்சர் நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உந்துதல் உங்ககிட்ட இருக்கு. சார் சொன்ன மாதிரி அந்த உந்துதலுடைய பேர் என்னன்னு சொல்றேன். விடாமுயற்சி. பழைய தோசை சார் இது. இல்ல சார், எப்படி 20 சொன்னாலும் 21 நீங்க ஒண்ணு சொல்ல போறீங்க. அத ஒண்ணு சொல்லி தாய்நாட்டை காப்பாத்த நீ விஜயகாந்த் சார் ஸ்டைல்ல போறீங்க. ஒன் துணிச்சல் அப்ப முடிச்சாச்சு சார். நீங்க ஓவர் சார். கை தட்டி கொடுத்தாங்க சார். பேசுற ஒரு போதை என்ன தெரியுங்களா? அந்த கை தட்டல் அதுலயே இருக்கு சார். நீங்களே என்ன இருக்கீங்க முதல்ல தமிழ்ல சொல்லிட்டேன்னா இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா சார்? அதான் ஞாபகம். மோட்டிவேஷன், அதுவும் முக்கியமா இன்டர்னல் மோட்டிவேஷன். இப்போ நான் என்னுடைய கைத்தட்டல் வந்து என்ன பண்ணணும்னா என்ன மோட்டிவேட், நான் தோக்குற மாதிரி இருந்தாலுமே எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறோம், உன்னால முடியாது, நீ கண்டிப்பா பண்ண முடியும், விட்டுறாத அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீங்க உங்களுடைய பிசினஸ் கொண்டு போவீங்க. பட் எப்போ நீங்களே உங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அதோட நின்றுடும். ஸோ நம்மளுடைய வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து முதல் உறுதியான எண்ணங்கள், ரெண்டாவது அந்த பயம் நீக்குதல் அப்படின்னு பார்க்கணும், மூணாவது அவமானத்தை கடந்து வரணும், அவமானத்தை வெற்றி பண்ணிட்டா பார்க்கணும் அப்படின்னு, நாலாவது டிவியேஷன், நம்மளுடைய கவன சிதறல் அப்படிங்கிறது நம்ம என்ன விஷயத்துல எடுத்துருக்கோமோ அதை வேற போகக்கூடாது, அஞ்சாவது என்னதான் நிலைமை வந்தாலும் கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு மோட்டிவேஷன். இங்க கிரவுண்ட்ல தான் நடந்தது அதுதான், உன்னால முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அவங்க கொடுத்துட்டே இருந்ததுனால தான் ஏன்னா மோட்டிவேஷன் இப்போ வெளியில பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ உங்களை வந்து நான் மோட்டிவேட் பண்றேன் சார், சார் வாங்க ஒரு 500 ரூபாய்க்கு ஆர்டர் சூப்பரானது அப்படின்றது ஓகே அப்படின்னு வந்து நீங்க பண்ணுவீங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா நான் ஒரு 1500 ரூபாய் டீல் பேசியிருப்பேன், எனக்கு பிசினஸ்லாம் என்னன்னு தெரியாது, ஆனா அங்க எந்த பிசினஸ் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ இவருடைய பிசினஸ் எடுப்படுது அப்படின்றது இவருக்கு 500 ரூபா வாங்கி கொடுத்துருவேன், 1000 ரூபா நான் என் பேக்கெட் போட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மோட்டிவேஷன் அப்படிதான் இருக்கு. தயவுசெய்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து வெளியே தேவை தான். எப்போ நம்ம இன்டர்னலாக நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கோம், அப்போ நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து யாராலுமே தர முடியாது. எல்லாம் வந்த ஆண்டவன் நீங்கள் நினைக்கிற பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாக வந்து உங்களுடைய எண்ணங்கள் பெரிதாய் பயம் நீக்கி அவமானத்தை கடந்து எந்த கவனச்சித்திரமும் இல்லாமல் கடைசி வரைக்குமே நீங்கள் இன்டர்னல் மோட்டிவேட்டாக இருந்து இந்த சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லி வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்க்கைகளும் பிரார்த்தனைகளும் நன்றி.